ஹலோ எவ்ரிவன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது ரெண்டும் ஏன் செப்பரேட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அண்ட் எதில் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கேப் அப்படின்னா வந்து கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் மல்டிப்ளைடு பை அதோடைய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ இது எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து இருக்க வேல்யூ இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு 20,000 கோடிக்கு மேலே அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து லார்ஜ் கேப். 5,000 crores-லேருந்து 20,000 crores வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து மிட் கேப்னு சொல்லலாம். 5,000 crores-க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸை ஸ்மால் கேப்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணலாம். செபி வந்து இப்போ ஒரு எந்த மியூச்சுவல் ஃபண்டை மல்டி கேப்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து மினிமம் 25% லார்ஜ் கேப், மினிமம் 25% மிட் கேப், அதே மாதிரி மினிமம் 25% ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து 75% ஆச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற 25% வந்து அந்த ஃபண்டு மேனேஜருக்கு இருக்கிற ஃப்ரீடம். ஸோ அவங்க வந்து எந்த ஸ்டாக்ஸில் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுவே நம்ம ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து அந்த ஃபண்டு மேனேஜருக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஒரு ஃபண்டு மேனேஜர் நினச்சா 0லேருந்து 100% எந்த டைப் ஆஃப் ஸ்டாக்ஸுக்கு வேணாலும் அலோகேட் பண்ணலாம். 100% லார்ஜ் கேப்லையும் இருக்கலாம், ஆர் மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப். ஸோ அது மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்டு மேனேஜரோட டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப் இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து எது பெட்டர், எதில் வந்து நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன்ஸுன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து ரிஸ்க்கு, அதுக்கேற்ற ரிவார்டு அப்படிங்கிற நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ மல்டி கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே அந்த ஃபண்டு வந்து மினிமம் வந்து 25% லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் மூணுத்துலேயும் வந்து செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போனாலும் சரி, மார்க்கெட்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் சரி, இந்த பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக அந்த ஃபண்டு மேனேஜர் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது லார்ஜ் கேப்பை விட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நிறையா பர்சன்டேஜ் வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஃபண்டு வந்து ஜாஸ்தியாக வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டாக இருக்குது, மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படிங்கிறப்போ மிட் கேப், ஸ்மால் கேப் வந்து ரொம்ப சீக்கிரம் ரைஸ் ஆகும். ஸோ இந்த ஃபண்டினுடைய ஓவரால் க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ இதனால் வந்து இந்த ஃபண்டு மேனேஜர் வந்து அவருக்கு இருக்கிற ஃப்ரீடம், மிச்சம் இருக்கிற இந்த 75% போக மிச்சம் இருக்கிற 25% வச்சு தான் இவங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ரைசிங் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அந்த 25% மிட் கேப், ஸ்மால் கேப்புக்கு நிறைய அலோகேஷன் பண்ணலாம். ஸோ அதனால் க்ரோத் வந்து மிச்சம் இருக்கிற 25% ஆட் ஆன் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்போ அந்த 25% அவங்க வந்து லார்ஜ் கேப்புக்கு அலோகேட் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப வந்து அந்த ஃபண்டினுடைய ரிட்டர்ன்ஸை வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதுவே ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அவங்களால 100% கூட லார்ஜ் கேப்புக்கு அலோகேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ 100% கூட அவங்களால மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு அலோகேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபண்டு ஃப்ளெக்ஸி கேப்பினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து என்டையராக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஃபண்டு மேனேஜரை டிபெண்ட் பண்ணதாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் இது வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து அது ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக விடாமல் இருக்கிறதுனால மல்டி கேப்பை விட கொஞ்சம் சேஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யார் மல்டி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும், யார் ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஹரிசன், அதாவது எவ்வளோ வருஷங்கள் உங்களால் வந்து இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னுங்கிற டைம் பீரியட் பொறுத்து தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 6 to 7 இயர்ஸுக்கு மேலேயோ உங்களால் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டி கேப் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு கம்மியாக இருக்குது, நான் வந்து கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணணும், அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்புக்கு போகலாம். ஸோ என்னோடய அலோகேஷன் பர்சனலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு 60 rupees ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் 40 rupees மல்டி கேப்புக்கும் நான் அலோகேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு மல்டி கேப்புக்கும் ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? மல்டி கேப்பா இல்லை ஃப்ளெக்ஸி கேப்பா இல்லை ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்து வர வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு. தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.